வணக்கம் நேர்களே, உங்கள் அனைவரையும் மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகின்றோம். ரியல் எஸ்டேட்டில் முதலிடுவது குறித்து பலரும் அச்சம் கொண்ட ஒரு சூழ்நிலை காணப்படுகின்றது. வருகின்ற புள்ளி விவர தகவல்கள் கூட அவ்வாறான ஒரு நிலையை பிரதிபலிப்பதாகத்தான் எமக்கு தெரிகின்றது. இந்த நிலையில் வீட்டு நிலவரம் தொடர்பாக இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் பேச இருக்கின்றோம். வீடு வாங்குதல், விற்பது சம்பந்தமான புள்ளி விவரங்கள் என்ன சொல்லுகின்றன, மக்களுடைய மன உணர்வு எப்படி இருக்கின்றது போன்ற பல விடயங்களையும் இன்றைய நிகழ்ச்சியில் பேச இருக்கின்றோம். சக ரியல்டர் முரளி மகா என்னோடு இணைந்திருக்கின்றார். அவரையும் இந்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம் முரளி. வணக்கம் ராம். சந்தையில் பல வாடிக்கையாளர்களை நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள். இந்த நிலையில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கின்றன? நான் இப்பொழுது ஒரு ஓப்பன் ஹவுஸ் தான் நிற்கிறேன். 79 கயோடி கிரசனில் ஒரு ஓப்பன் ஹவுஸ் ஓட்டுநர் அதில் பார்த்து நான் இருக்கிறேன். மக்களுக்கு ஒரு ஒரு தயக்கமும் கலந்த ஒரு பயமும் இருக்கிறது போல் தோன்றுகிறது மார்க்கெட்டில். ஆனால் மார்க்கெட் பயஸுக்கு ரைட்டான மார்க்கெட் தான் என்ன பொறுத்தவரை. மார்க்கெட் இஸ் ரியலி குட் ஃபார் பயர்ஸ். ஆனால் அண்மையில் தந்த டேட்டாக்கள் சில வேளைகளில் தவறான மக்களை தவறான முடிவெடுக்கிறதுக்கு தள்ளி விடுகிறதோ தெரியவில்லை. டேட்டாக்கள் கொஞ்சம் ஸ்லோ டவுனாக காட்டுகிறது. சொந்த ரியல் எஸ்டேட் போர்ட் ஓவரால் சேலை 13% குறைத்திருக்கிறது. அவ்வாறே பிரைஸையும் 4% குறைத்திருக்கிறது மார்க்கெட் வேல்யூ ஓவராலாக. ஆனால் இது ஒரு முக்கியமான தருணம் என்று சொல்லலாம். இப்படித்தான் வீடுகள் உச்ச நிலையில் இருந்த பொழுது இன்னும் விலை கூடும் என்று பலர் விற்காமல் காத்திருந்தார்கள். ஏனென்றால் இப்பொழுது விற்றுவிட்டால் தங்களுக்கு இன்னும் வருமானத்தை ஈட்ட முடியாத ஒரு நிலை வந்துவிடும், இன்னும் பொறுப்போம், தொடர்ந்து இதே ஒரு உச்சநிலை தொடர்ந்து கொண்டு செல்லும் என்று. ஆனால் அந்த நேரத்தில் விற்றவர்கள் இப்பொழுது திருப்தி அடைந்தவர்கள், அப்பாடா நான் ஒரு நல்ல நிலையில் வித்து விட்டேன் என்று. விற்காதவர்கள் தொடர்ந்தும் காத்திருக்க வேண்டிய ஒரு காலம் தான் இருக்கின்றது. அவர்களுக்கான இந்த சுழற்சி என்பது மீண்டும் ஒரு காலத்தில் வரும். ஆனால் அந்த நிலை எப்பொழுது வரும் என்பதுதான் இப்பொழுது ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது. அதுபோன்று உங்களுடைய தேவையை பொறுத்து நீங்கள் ஒரு வீட்டை வாங்க வேண்டும், உங்களுக்கு இருப்பதற்கு வீடு இல்லை என்று நினைப்பவர்கள் இந்த பயர்ஸ் மார்க்கெட்டை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். உங்களுக்கு தகுந்த மோர்கேஜை செலுத்தக்கூடிய வசதி போன்ற பல விடயங்களையும் ஆராய்ந்து ஒரு நல்ல வீட்டை வாங்குவதற்கான ஒரு காலமாக இந்த காலம் இருக்கின்றது. அவ்வாறு பலர் இந்த சந்தையை பயன்படுத்துவதையும் பார்க்கின்றோம். அந்த தரவுகளில் தான் பார்க்கின்ற பொழுது இப்பொழுது வீடு வாங்கியவர்களுடைய எண்ணிக்கை குறைவாக இருந்தாலும் அதில் விற்பனை நடந்து கொண்டிருக்கின்றது. ஏனென்றால் ஒரு அச்சம் கலந்த சூழ்நிலை இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட அளவிலான வாடிக்கையாளர்கள் இந்த வீடுகளை வாங்கி கொண்டுதான் இருக்கின்றார்கள். அவர்கள் தங்களுக்கான வீட்டை பெறுவதற்கு தகுந்த தருணம் இது என்று அறிந்து அவர்கள் வீடுகளில் முதலிடுகின்றார்கள். நிச்சயமா ஒன்றை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் அண்மையில் பார்த்துட்டு நினைக்கிறீங்களா? ஞாபகப்படுத்திய ஞாபகம் இல்லை, நீங்களா சொல்லியிருக்கலாம் தெரியவில்லை. அந்த சிபிசியில் மாக்காணி அவர்கள் இன்டர்வியூ கொடுத்த பொழுது வீட்டு விலையை பற்றி கதைத்த பொழுது அவர் சொல்லுகிறார், டொரண்டோ மார்க்கெட்டில் அதிக அளவு தளம்பல், டொரண்டோவில் அல்ல பொதுவாக இந்த மார்க்கெட்டில் அதிக அளவு தளம்பல் நிலை வருவதை தான் விரும்பவில்லை என்று சொல்லுகிறார். அவ்வாறே இவர் எங்களுடைய வீட்டுத்துறை அமைச்சரும் அதைத்தான் சொல்லியிருந்தார். அது சர்ச்சையாகவே மாறியிருந்தது. வீடுகளை விலையை குறைக்க இனி குறைப்பதை தான் விரும்பவில்லை என்ற மாதிரி ஒரு மெசேஜ் சொல்லிவிட்டார். எனவே அது ஒரு என்றால் இவர்கள் சொல்லி வந்த விடயம் நான் வீடு விலையை குறைப்பேன் என்ற மாதிரி, இல்லை வீட்டில் எஃபோர்டபிலிட்டியை கொண்டு வருவேன் என்ற மாதிரி. எனவே அவர்களும் அதிக அளவு தளம்பல் இருப்பதை விரும்பவில்லை போல் தோன்றுகிறது. ட்ரெடிஷனல் ஃபார்ம்ஸுக்கு அவ்வளவு கட்டும் பொழுது அவ்வளவுக்கான கோஸ்ட் வரத்தான் போகிறது. சில வழிகளில் சொன்ன மாதிரி வேறு விதமான கட்டுமானங்களில் விலைகள் குறையலாம் வாய்ப்பு இருக்கிறது. மார்க்கெட்டில் வீடுகள் வருகின்றன. சில பேர்கள் நீங்க சொன்ன மாதிரி நீங்க சொன்ன மாதிரி சில பேர் 2020-21 வாங்கியவர்கள் எல்லாம், அதிக உயர் விலை கொடுத்து வாங்கியவர்கள் எல்லாம் இப்பொழுது அந்த விலைக்கு கொடுக்க முடியாமலே தவிக்கிறார்கள். சில பேர்கள் அதை வித்துவிட்டு தாங்கள் ரோஸ்டை எடுத்துக்கொண்டும் போகிறார்கள். எனவே மார்க்கெட் பயசுக்கானது. யாரும் வாங்க விரும்பினால் எங்களை கொள்ளுனா நாங்களும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் நிச்சயமாக. அவ்வாறே இன்னொரு முக்கியமான விடயம், வீடுகளை வாங்கி வைத்திருப்பவர்கள் தொடர்ந்து விற்கும் சந்தை எப்பொழுது வரும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். இதன் காரணமாக பலர் விற்க வேண்டிய தேவை இருந்தாலும் கொஞ்சம் இன்னும் நாங்கள் பொறுத்திருப்போம் என்ற ரீதியில் சமாளித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு வட்டி வீதம் உயர்வாக இருக்கின்றது. அவர்களால் இந்த மோர்கேஜை செலுத்தக்கூட முடியாத நிலையில் தொடர்ந்து கடன் பெற்று இந்த வீடுகளை
தக்க வைத்துக் கொள்வதற்கு அவர்கள் பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையும் இந்த சந்தையில் பல்வேறு மாற்றங்களை கொண்டு வருவதற்கான ஒரு காரணமாக இருக்கின்றது. காரணம், கூடுதலானவர்கள் ஒரு நல்ல நிலைக்கு இந்த வீடு விற்பனை சந்தை சென்றால் விற்பனைக்கு தங்களுடைய வீடுகளை விடுவதற்கு தயாராக இருப்பார்கள் என்று நம்பப்படுகின்றது. ஆகவே ஒரே தடவையில் பல வீடுகள் சந்தையில் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு என்பது சந்தை நிலவரத்தை மாற்றக்கூடிய நிலவரமும் இருக்கிறது. அதுவும் மறுப்பதற்கு இல்லை. ஆனால் இந்த சந்தையில் குறிப்பாக உங்களுடைய தெரிவுகள் பலவாக இருக்கின்றன. அதே நேரத்தில் நீங்கள் பார்கெயின் பண்ணி வீட்டை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்கின்றது. ஏனென்றால் பல வீடுகள் இந்த சந்தைக்கு வந்து பல நாட்கள் இருக்கின்ற பொழுது அவர்களே விலையை குறைத்து உங்களுக்கு தரக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. பலர் இந்த வாய்ப்பை பயன்படுத்துவதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரத்தில் உங்களுக்கு மோர்கேஜ் எடுப்பதில் சிக்கல் நிலை இருந்தால் கூட நீங்கள் கண்டிஷனை போட்டு உங்களுடைய மோர்கேஜ் சரி வருகின்ற பொழுது அதனை எடுக்கக்கூடிய கால அவகாசத்தை பெறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றன. ஆகவே ஒரு சொலிட்டாக மோர்கேஜை எடுக்க முடியாது என்று நினைப்பவர்கள், நீங்கள் ஒரு ட்ரை பண்ணித்தான் மோர்கேஜை எடுக்கலாம் என்று நினைப்பவர்கள் கூட இந்த சந்தைக்குள் நுழையக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இருக்கின்றது. ஏனென்றால் வீட்டு சந்தை மாறினால் அவ்வாறான ஒரு நிலை என்பது உங்களுக்கு இருக்க போவதில்லை. நீங்கள் கண்டிஷன்ஸை வே பண்ணிவிட்டு தான் வீட்டில் ஒரு முதலிடுவதற்கான ஆயத்தத்தை நீங்கள் செய்ய வேண்டும். பல்வேறு விடயங்களை கவனிக்காமலேயே ஒரு வீட்டுக்கு ஆஃபர் கொடுத்த சந்தர்ப்பங்களும் எமது மத்தியில் இருக்கிறது. ஆகவே அவ்வாறான ஒரு நிலை வருவதற்கு முன்னர் வீட்டை வாங்குவது என்பது பொருத்தமாக இருக்கும். அது உங்களுக்கு நிச்சயமாக ஒரு வீடு தேவை. இப்பொழுது நீங்கள் வாடகை வீட்டில் இருக்கின்றீர்கள், கூடுதலான வாடகையை செலுத்துகின்றீர்கள், உங்களுக்கு ஒரு சேமிப்பாகவும் அது மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே இவற்றையெல்லாம் கருத்தில் கண்டு ஒரு நல்ல ஆலோசனையை பெற்று நீங்கள் முதலிடுவது என்பது சால சிறந்ததாக இருக்கும். நிச்சயமாக அது டொரண்டோ பெரும்பாலும் பகுதியில் 1 மில்லியனுக்கு கிட்ட வீடு வந்தது மிக நீண்ட நினைக்க ஒரு 6-7 வருடங்களுக்கு பிறகு அந்த பிரைஸுக்கு வந்தது இப்போதுதான். அதுக்கு முன்னர் 1.2 1.3 எல்லாம் E9 பகுதிகளில் நான் அதிக அளவு பார்க்க இடம் E9ம் வெஸ்டிலும் தான் பார்ப்பேன். அதிலே பார்த்தால் அந்த இடங்களில் 1.3 போன வீடு எல்லாம் இப்போ 1,50,000 250,000 ட்ராப்பாக இருக்கிறது பிரைஸ். இப்போ சரியான பீக் காலங்களில் ஒரு 1.3 எல்லாம் போயிருக்கிறது ஃபுல்லி ரினோவேட்டட் எல்லா வீடுகள். இப்போ அந்த நிலைமை இல்லாமல் 1,50,000 அஃபோர்டபுள் ரேஞ்சுக்கு வந்து விட்டது. இப்போ இப்பொழுது வாங்க சாத்தியமானது. ஆனால் பேங்க் ஆஃப் கனடா வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை 2.75 வைத்துக் கொண்டிருக்கிறது என்றால் அவர்கள் சொல்கிறார்கள் எக்கனாமி இன்னும் அந்த ஸ்டேபிளைஸ் பண்ணவில்லை, எனவே அது குறைத்தால் இன்னும் அந்த மார்க்கெட்டை பழுதாக்கிவிடும் என்ற கோணத்தில் வரவேற்றிருந்தார்கள் இல்லையா ராமன்? நிச்சயமாக இந்த வட்டி வீத மாற்றம் இல்லாத ஒரு தன்மை என்பது இப்பொழுது மீண்டும் ஒரு அச்ச நிலையை பலருக்கும் ஏற்படுத்தி இருக்கின்றது. ஏனென்றால் பலரும் தொடர்ந்து இந்த வட்டி வீதம் என்பது குறைந்து செல்லும் என்ற ஒரு எதிர்பார்ப்பை வெளியிட்டிருந்தார்கள். இருந்த போதிலும் இந்த கனேடிய மத்திய வங்கி என்பது அது அரசோடு தொடர்புடைய இல்லாமல் தனியே இயங்கக்கூடிய ஒரு சுயாதீன அமைப்பு. இந்த அமைப்பினுடைய நிகழ்ச்சி நிரல்கள் போன்றவை எல்லாம் ஒரு பொருளாதாரத்தை மையப்படுத்தித்தான் எடுக்கப்படும். இது நாட்டினுடைய நலன் சார்ந்து எடுக்கப்படுகின்ற முடிவுகளாக இருக்கும். இதில் அரசியல் கலப்பு இல்லாத முடிவுகளாக இருக்கும். ஆகவே இப்பொழுது இந்த பொருளாதாரத்தை ஸ்திரப்படுத்த வேண்டும் என்ற நிலையில் இந்த வட்டி வீதம் தொடர்ந்து இவ்வாறான ஒரு நிலையில் தான் பேணப்படக்கூடிய அதிக வாய்ப்புகள் இருக்கின்றன. ஏனென்றால் தொடர்ந்து அவர்கள் வட்டி வீதத்தை குறைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை என்பது தற்போது இல்லாத நிலையில் தொடர்ந்து வருகின்ற சில வருடங்களுக்காவது இவ்வாறான ஒரு நிலையில் தான் செல்லக்கூடும். கொஞ்சம் ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் கூட முன்னர் எதிர்பார்த்தது போன்று ஒரு அதி குறைந்த வட்டி வீதத்தை நாங்கள் இப்போதைய காலத்தில் எதிர்பார்க்க முடியாத ஒரு நிலை காணப்படும். ஆகவே இந்த மாற்றங்கள் வருகின்ற பொழுது ஒரு பாரிய மாற்றத்தை வெகு விரைவில் நாங்கள் பார்க்க முடியாத ஒரு சூழல் தான் தொடர்ந்து வருகின்ற காலத்தில் இருக்க போகிறது. ஆகவே ஒரு வீட்டை வாங்க வேண்டும் என்று நினைப்பவர் இந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே நேரத்தில் இப்பொழுது இந்த கொண்டோ மார்க்கெட் பற்றியும் நாங்கள் குறிப்பிட வேண்டும். என்றால் கொண்டோ யூனிட்ஸ் பல கட்டுமான பணிகளை பல கொண்டோ பில்டர்ஸ் தாங்கள் நிறுத்தி இருப்பதாக அறிவித்திருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்களால் இந்த டிபாசிட் தொகையை வைத்துக் கொண்டு எதிர்காலத்தில் கட்டக்கூடிய கட்டுமானத்தினுடைய செலவுகளை சமாளிக்க முடியாத ஒரு நிலை காணப்பட போகிறது. ஆகவே வீட்டினுடைய விலை என்பது தொடர்ந்து அதிகரிப்பதற்கான இன்னொரு பக்கமாக அதனை பார்க்கலாம். ஏனென்றால் கொண்டோவை வாங்குபவர்கள் குறைகின்ற பொழுது வீட்டுக்கான கேள்வி மீண்டும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. அதே நேரத்தில் ஏற்கனவே இவ்வாறான கொண்டோ யூனிட்ஸை வாங்க வேண்டும் என்று முதலிட்டவர்கள் சில வேளைகளில் இந்த கொண்டோ யூனிட்ஸ் கட்டப்படாமல் விட்டால் அவர்கள் மீண்டும் இந்த வீட்டு சந்தைக்குள் வருகின்ற பொழுது அதனால் ஏற்படக்கூடிய கேள்விகள் கூட அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. ஏனென்றால் இப்பொழுது டவுன் டவுன் டொரண்டோ பகுதிகளில் வேலை செய்பவர்களுக்கு தெரியும், முன்னர் வீட்டிலிருந்து வேலை செய்யக்கூடிய வாய்ப்புகள் அவர்களுக்கு கூடுதலாக இருந்தது. ஆனால் இப்பொழுது டவுன் டவுனுடைய பல வணிக நிறுவனங்கள் மூட வேண்டிய ஆபத்துக்குள் தள்ளப்படுகின்றன. ஏனென்றால் மக்களுடைய
சன நெரிசல் அங்கே குறைவதன் காரணமாக இந்த டொரண்டோ பைனான்சியல் டிஸ்ட்ரிக்ட் என்று சொல்லப்படுகின்ற இடங்களில் கூடுதலான மக்கள் தொகையை காண முடிவதில்லை என்ற குற்றச்சாட்டு பல வணிகர்களால் முன்வைக்கப்படுகின்றது. இதன் காரணமாக இது கனேடிய பொருளாதாரத்திற்கு ஒரு பிரச்சனையாக மாறுகின்ற நிலையில் இப்பொழுது பல நிறுவனங்களும் தங்களுடைய தொழிலாளர்களை நீங்கள் வந்து வேலை செய்ய வேண்டும் என்று இப்பொழுது அழைக்கிறார்கள். ஆகவே இனிமேல் காலங்களில் நாங்கள் தூர இடத்தில் இருந்தும் வேலை செய்யலாம் என்று நினைத்தவர்கள் இப்பொழுது மீண்டும் நகரை நோக்கி படையெடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அதிகமாக தென்படுகின்றன. ஆகவே எதிர்காலத்தில் தொடர்ந்து கொண்டோவில் வசிக்க வேண்டும் என்று விரும்புபவர்கள் இப்பொழுது ஒரு நல்ல பிரைஸில் கொண்டோவை டவுன் டவுனில் வாங்குவதையும் காணக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் முரளி, நாங்கள் அப்பொழுது பேசுகின்ற பொழுது நீங்கள் கூறிய விடயம், அவர்களுக்கான அந்த இடவசதி என்பது இப்போது கட்டப்படுகின்ற கொண்டோக்களில் ஒரு ஃபேமிலியாக வசிப்பதற்குரிய சூழ்நிலை என்பது மிக கடினமானதாக இருக்கின்றது. அதுதான் அவர்களுக்கு சிக்கலாக இருக்கின்றது. இருந்த போதிலும் 1 பெட்ரூம் 1+10 போன்ற கொண்டோ யூனிட்ஸை மிக குறைந்த விலையில் வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. ஏனென்றால் கூடுதலான முதலீட்டாளர்கள் இந்த யூனிட்ஸுக்கு தங்களுடைய பணத்தை போட்டிருப்பதன் காரணமாக அவர்கள் இப்பொழுது அதிலிருந்து வெளியேற வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். ஆகவே கூடுதலான யூனிட்ஸ் இந்த பகுதிகளில், முன்னர் கொண்டோ யூனிட்ஸை டவுன் டவுனில் வாங்க முடியாது என்று நினைத்தவர்களுக்கு கூட இது ஒரு வாய்ப்பாக இந்த சந்தை அமைந்திருக்கிறது. நிச்சயமாக ஈவன் அந்த பில்டர்ஸ் கொடுத்து க்ளோஸ் பண்ணின பிரைஸை வந்தால் காணுமல் அதை விட குறைந்தால் கூட பரவாயில்லை, லொஸ்ட் எடுத்துக்கொண்டு போறது கூட தயாராக இருக்கிறார்கள். அவ்வளவுக்கு யூனிட் அதிகமாகிவிட்டது. நீங்கள் நிச்சயமாக நாங்கள் கதைத்தது போல அந்த யூனிட்டை பெரிய அளவில் கட்டாமல் சிறிதாக காட்டி விட்டார்கள். எனவே அது பேச்சுலர்ஸோ அல்லது ஒரு ஸ்மால் ஃபேமிலிக்கு தான் உதவியாக இருக்கிறது. நீங்கள் முக்கியமாக குறிப்பிட்ட பொழுது அந்த கொண்டோ விலை கட்டுமானத்தை நிறுத்துகின்ற காரணத்தை நீங்க சொல்லியிருந்தால் உண்மையாக நிச்சயமாக. ஏனென்றால் பல பில்டர்ஸுக்கு அது அஃபோர்டபிள் இல்லாம போறது. ஏன்னு சொன்னால் இந்த சப்ளை செயினில் ட்ரம்ப் கொண்டு வந்த ஒரு டிஸ்ட்ரப்ஷன் மிக சிக்கலை கொண்டு வர போறது என்றால், முந்தி என்ன செய்யறால், அதாவது கனடாவில் அந்த ஸ்டீல் பீம் செய்வதில்லை. அது ஒரு சப்ளை செயின் ஒரு மேனேஜ்மெண்ட் கீழில் சில ப்ராடக்டை இங்கிருந்து அமெரிக்காவுக்கும், அமெரிக்காவிலிருந்து இங்கிருக்கும், அமெரிக்காவில் சர்டன் ஸ்டீல் ப்ராடக்டை செய்யாமல் கனடா செய்து கொண்டு அதே நிறுவனங்கள் அவ்வாறு அமெரிக்காவில் ஸ்டீல் பீமை செய்தார்கள். அப்ப இப்பொழுது பாத்தீங்கன்னா அந்த பெரிய கட்டுமானங்கள் பயன்படுத்துகிற ஸ்டீல் பீம்ஸ் கனடாவில் உற்பத்தி செய்வதற்கான நிறுவனம் இப்பொழுது இல்லை. நாங்கள் அமெரிக்காவை நம்பித்தான் இருக்க வேண்டியிருக்கிறது. எனவே என்ன நடக்க போறது என்றால், அவர்கள் ஏன் இந்த கட்டுமானத்தை செலவினத்தை கூட்டும்னு சொல்கிறார்கள் என்றால், இந்த ஸ்டீல் இங்கிருந்து அங்கு சென்று அப்ப அங்கு டெரஃபை பே பண்ணி கொண்டு போய் சென்று திருப்பி வரும்பொழுது இங்கே ஒரு கேண்டியன் டெரஃபை பே பண்ணும் பொழுது அவர்களுக்கான பிரைஸ் மிக அதிகமாக வருகிறது. எனவே இங்கே அந்த உற்பத்தி செய்யும் வரையும் அந்த பிரச்சனையை எதிர்நோக்க போகிறோம் என்றால், அவர்கள் அமெரிக்கா டெரஃபை 50% கூட்டியிருக்கிறது இப்பொழுது இல்லையா? சோ எனவே அது சம்பந்தமான பிரச்சனைகள் வரப்போகிறது. எனவே அதான் அவர்கள் அந்த கொண்டோ கட்டும் பொழுது தங்களுக்கான கோஸ்ட் மிக அதிகமாக வரப்போகிறது. எனவே அவர்கள் தங்களால் அஃபோர்ட் பண்ண முடியாத நிலைமைக்கு செல்கிறார்கள். பயசும் குறைந்து கொண்டு போகிறார்கள். எனவே இது சரியான மார்க்கெட்டிங் கூட. பலருக்கு கேள்வி இருக்கின்றது முரளி, ஒரு ரீசேலில் வாங்குவது நல்லதா அல்லது இப்பொழுது ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷனில் வாங்குவது நல்லதா என்று. நாங்கள் இதனை தனியாக பேசி இருந்தாலும் கூட தற்போதைய காலகட்டத்தில் பில்டர்ஸினுடைய விலையையும் நாங்கள் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். ஏனென்றால் பில்டர்ஸ் தொடர்ந்து முன்னர் காலத்தில் விற்ற விலையை விட கூடுதலான விலைக்குத்தான் அவர்களுடைய ஒவ்வொரு வீடுகளையும் வித்துக் கொண்டிருப்பதை பார்க்க இருக்கின்றது. ஆகவே இப்பொழுது நீங்கள் சந்தையில் உங்களிடம் ஒரு டவுன் பேமெண்டாக போடக்கூடிய பணம் இருந்தால் நீங்கள் ரீசேலை தெரிவு செய்வது மிக பொருத்தமானதாக இருக்கும். கூடுதலாக நீங்கள் சேமிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இந்த சந்தையில் இருக்கின்றது. ஏனென்றால் நீங்கள் மார்க்கெட்டை நீங்கள் ஆராயாமல் ஒரு புதிய வீட்டில் முதலிட வேண்டும் என்ற ஆசையில் பில்டரிடம் சென்றால் நீங்கள் அதிக பணத்தை செலவிட வேண்டிய ஒரு நிலைதான் காணப்படும். ஏனென்றால் பில்டர்ஸும் இப்பொழுது முன்னர் போன்று பல ஆண்டுகள் ஒரு வீட்டை கட்டுவதற்கு எடுப்பதில்லை. அவர்கள் டிபாசிட்டை வாங்கிய உடனே 6 மாதம் அல்லது 1 வருடத்துக்குள் உங்களுடைய வீடு கட்டப்பட்டுவிடும். ஆகவே உங்களுக்கு டிபாசிட்டை கொடுப்பதற்கு கூட பிளெக்சிபிள் பேமெண்ட் முறை இருந்தால் கூட நீங்கள் அந்த 1 வருடத்துக்குள் அதனை கொடுக்க வேண்டிய ஒரு நிலைக்குத்தான் தள்ளப்படுகிறீர்கள். ஆகவே ரீசேல் என்பது இப்பொழுது உங்களுக்கு சாதகமான ஒரு நிலையை தோற்றுவித்திருக்கின்றது. முன்னர் பலரும் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக டிபாசிட்டை கொடுக்கலாம் என்று நினைத்தவர்களுக்கு கூட இப்பொழுது நீங்கள் குறைந்த டிபாசிட்டோடு நீங்கள் ரீசேலுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் அதிக பிரகாசமாக இருக்கின்றன. அவற்றையும் நீங்கள் சிந்திக்கலாம். நிச்சயமா நீங்க சொன்னபோது எனக்கு நகைச்சுவையாக இப்போ இந்த அரை மணி நேரத்துக்கு முன்னதான் நான் கேட்டுகளில் ஒரு கஸ்டமரால் கொண்டு ஒரு ஹவுஸ் கொடுத்திருந்தவர். அப்ப அவர் இப்பொழுது எப்போ க்ளோசிங் வரும்னு கேட்டிருந்தார். அவர் கொஞ்சம் க்ளோசிங் பின்னுக்கு வந்தா பரவாயில்லைன்னு கழித்திருந்த பொழுது நான் அந்த ஏஜென்ட் கழித்தேன். நான் சொன்னார் ஜனவரி 26 க்ளோசிங் என்றார். நான் திருக்கேத்தி விட்டேன். எக்ஸாக்ட்லி 26 என்று சொல்லுறேன் என்று கேட்ட பொழுது சொன்னார்
எல்லாம் ஸ்கெட்யூலின் படி போகிறது. பில்டர்ஸுக்கு நிறைய வேலைக்கு ஆட்கள் இருக்கிறார்கள். ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒன் டைம் போகிறது, சிட்டி ஒழுங்கா பெர்மிட் தருகிறது, எனவே கடகடன்னு கட்டி கொண்டு போகிறார்கள். ஐ பிலீவ் தேர்ஸ் லெஸ் சான்ஸ் ஆஃப் நாட் க்ளோசிங் ஆன் 26th. நான் அதை அதிசயமா பார்த்து விட்டேன். அப்படி எக்ஸாக்ட் நம்பரை டேட்டை சொல்லுகிறார் என்றால் அவ்வளவுக்கு ரெடியாகிறது கொண்டு கிட்டத்தட்ட சொல்லுவார்கள். ஐ ஹோப்னு சொல்லுவார்கள். இப்போ எக்ஸாக்ட்லி 26 க்ளோஸ் பண்ணுவான்னு சொல்லுவார். அப்ப நான் நினைத்தேன், ஓகே பில்லர்ஸும் மிக அவர்களுக்கும் பணத்தை போட்டு விட்டு சும்மா இருக்கிறார்கள், வித்து விட்டு வீடு அவர்களுக்கும் ஃபியூச்சர் என்று தெரியாது. ஸோ அடுத்த ப்ராஜெக்ட்டுக்கு போக வேண்டியிருக்கும். ஸோ அப்படிப்பட்ட விஷயங்களாக கடக நடக்கிறது. எனவே அதுவும் ஒரு இது. ஆனால் இப்பொழுது பிரச்சனை என்றால் மோர்கேஜஸ் வந்து பிளாங்கெட் அப்ரூவல் இருக்குதா இல்லையான்ற சிக்கல் எல்லாம் கன பில்டர்ஸ் வாங்கியவர்கள் எதிர்கொள்கிறார்கள். சில பில்டர்ஸ் வந்து தாங்களே ஒரு 3 இயர்ஸுக்கு ஃபைனான்சிங்கை கொடுக்கிறார்கள். என்ன நடக்குன்னு தெரியல. அந்த மார்க்கெட் கொஞ்சம் அப் அண்ட் டவுனாக இருக்கிறது. ஆனால் ரீசேல் நீங்கள் ராம் சொன்ன மாதிரி 100% இப்பொழுது வாங்க வேண்டும் ரீசேல் வாங்குவது ரியலி பெஸ்ட். எங்கள் அண்மையில் எங்கள் கையில் இருப்பது ஒரு டவுன் ஹவுஸும் ஒரு செமியும் கையில் இருக்கிறது. யாரும் வாங்க விரும்பினால் வாங்கி விடலாம். ஸோ ரியலி மார்க்கெட் வந்து இப்போது பயஸுக்கான மார்க்கெட், பயஸ் வாங்குவதே சிறந்தது. நீங்க சொன்னது பேர் ராம், அந்த நாங்கள் வெள்ளை கதைத்த பொழுது இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைவதற்கு இன்னொரு காரணம், குறையாமல் இருக்கு இன்னொரு காரணம் என்றால் அந்த இங்க இது அந்த அனௌன்ஸ்மெண்ட் பண்ணும் பொழுது அவர்கள் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டை 7% சொல்லியிருந்தார்கள். அது ஒரு ட்ரிகரிங் பாயிண்டாக இருக்கிறது அவர்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறையாமல் வைத்திருப்பதற்கு. என்றால் அன்எம்ப்ளாய்மெண்ட் கூடும் பொழுது சில வேளைகளில் எக்கனாமி இன்னும் பாதிக்கப்படலாம் என்று அவர்கள் பயப்படுவார்கள். எனவே அதுதான் இல்லாம இப்பொழுது இவ்வாறான புள்ளி விவரங்கள் வருகின்ற பொழுது மக்களுக்கு மனதளவில் ஒரு அச்சநிலை இருக்கின்றது. எனக்கு வேலை சரியாக இல்லாமல் இருக்கிறேன், ஆனால் சில வேளைகளில் என்னுடைய இப்போதைய வேலையை போய்விட்டால் நான் என்ன செய்வது போன்ற பல கேள்விகள் பலருக்கு இருக்கின்ற பொழுது அவர்கள் இவ்வாறான ஒரு பாரிய முதலீடுகளை செய்வதில் கொஞ்சம் தயங்கம் ஏற்பட்டு அவர்கள் பின்னிக்கின்றார்கள். இதுவும் ஒரு வீட்டு சந்தையை ஒரு தலைமை நிலைக்குள் கொண்டு செல்வதற்கான ஒரு முக்கிய காரணமாக பார்க்கலாம். ஒவ்வொருடைய மனநிலை என்பது மிக முக்கியமானது. ஏனென்றால் இதற்கு முன்னர் கூட பல்வேறு பொருளாதார சிக்கலில் பலர் இருந்தாலும் ஒரு சமூக ரீதியில் பார்க்கின்ற பொழுது அவர்கள் ஏதோ ஒன்றை செய்யக்கூடிய ஒரு உந்து சக்தி இயக்கி கொண்டிருக்கும். ஆனால் இப்பொழுது அந்த ஒரு சூழல் இல்லாமல் போயிருக்கின்றது. யாரை கேட்டாலும் ஒரு அச்ச சூழலில் வாழுகின்ற காரணத்தினால் ஒரு முடிவை எடுப்பதில் அவர்கள் தயக்கம் கொண்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அது இந்த வீட்டு சந்தையில் ஒரு பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நிச்சயமா நாங்க எப்படி சொல்லுவோம், ட்ரம்ப் வந்து தன்னுடைய வேலையை சரியா செய்து விட்டாரா? எல்லாரும் பயப்படுகிறார்கள் வாக்களை பார்த்து. எனவே பார்ப்போம். அதற்காக எல்லாமே முடிந்து விடும் நினைக்க கூடாது. சரியாக நடக்கும் நம்புவோம். ட்ரம்ப் சரியாகத்தான் செய்து கொண்டிருக்கின்றார். ஏனென்றால் இலன் மஸ்கையே ஆட்டம் காண வைத்து விட்டார். நிகழ்ச்சிகளில் பேசியது போன்று இதே நிலை இப்பொழுது இலன் மஸ்க்கு ஏற்பட்டிருக்கின்றது. எவ்வாறு அவர் ஒரு நம்பிக்கையோடு செயற்பட்டாரோ அந்த நம்பிக்கை என்பது இப்பொழுது வீண் போய் அவர் ஒரு தனி அரசியல் கட்சியை அறிவிக்கும் அளவுக்கு மாறி இருக்கின்றது. ஆகவே காலம் என்பது வெவ்வேறு வழிகளை திறக்கும். அந்த வழிகள் எப்படி திறக்கப்பட போகின்றன என்பதனை நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். வீட்டு சந்தை கூட அவ்வாறான ஒரு நிலையில் தான் செல்லும் என்பது எதிர்பார்ப்பு. எல்லோரும் இதோ முடிந்து விட்டது என்று சொல்லுகின்ற இதே ரியல் எஸ்டேட் மீண்டும் தலை தூக்கி நிற்கக்கூடிய ஒரு வாய்ப்பு பிரகாசமாகவே இருக்கிறது. அது எவ்வளவு காலத்தில் நடைபெறும் என்பதுதான் அனைவருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது. நிச்சயமா.